அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தினமும் நாம் நபித்தோழர் என்ற தலைப்பின் கீழ் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நபித்தோழர் என்பது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்காக நீங்க மதீனா கூறும் பொழுது அனைத்து சஹாபாக்களும் தன்னுடைய சந்தோஷங்களை மனைவி மக்கள்களை வியாபாரத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு தான் உதித்திருந்த துணியை தவிர மற்ற எல்லாத்தையும் முட்டிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதில் ஒருவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். இவர் எப்படிப்பட்டது என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சுபசெய்தி சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒருவர் ஆவார். எப்படி வணிகம் செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சஹாபி போல நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் இவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருக்காரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து முஹாஜிர்களுக்கும் அன்சாரி தோழரை இணைத்து வைத்தார்கள். அதில் ஒருவர் இவருக்கும் இணைத்து வைத்தார்கள். அவர் மிகப்பெரிய வியாபாரியாக மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். அவரிடத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு உங்கள் செல்வத்திலிருந்து எனக்கு வேணாம், எனக்கு இந்த மதீனா மாநகரத்தை தலை சிறந்த ஒரு வியாபார தெருவை காட்டுங்கள் என்று கூறும் பொழுது அவரும் கூறினார், இந்த இடத்த போங்க, நல்ல வியாபாரம் ஆகும்னு. அங்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க போய் அங்கே ஒரு கடன் வாங்கி அதன் மூலமாக மிகப்பெரிய செல்வந்தராக ஆனாலே நாம் பார்க்கிறோம். அதுவும் சிறிய கடன் வாங்கி ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து அதில் முன் வந்தவர்கள். எப்படி என்றால் தான் மனைவிக்கு மகர் கொடுத்தார். எப்படின்னா பேரித்தப்பல கொட்டையின் அளவுக்கு தங்க துண்டு அவருக்கு மகரா கொடுத்தார்கள். அந்த காலத்தில் அது மிகப்பெரிய மகரா கருதப்பட்டது. எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய வரலாற்றை அறிந்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பெற்று வாழக்கூடிய நல்லோர் பாக்கியத்தை நல்லா உங்களுக்கும் எனக்கு தந்தார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.